அத்தியாயம் 70 இரத்த அடிமை. பற்கள் ஒருவரைக் கொல்லுமா? அது சிங்கம் அல்லது புலி போன்ற மிருகமாக இருந்தால் ஒருவேளை அவர்களால் முடியும். ஆனால் அது மனிதனாக இருந்தால் அச்சுறுத்தல் வெகுவாகக் குறைக்கப்படுகிறது. மனித பற்கள் ஆபத்தான ஆயுதங்கள் அல்ல, குறிப்பாக மார்பில் வாளால் குத்தப்பட்ட ஒருவருக்கு அல்ல. சிந்தியாவும் அதைத்தான் நம்பினாள். எனவே இறக்கும் தருவாயில் இருந்த அகிலன் அவள் கழுத்தைக் கடிப்பதைப் பார்த்தபோது அவள் பதறவில்லை. அவளுக்கு கொஞ்சம் வெறுப்பு கூட ஏற்பட்டதுடோ அகிலன் திடீர் மற்றும் எதிர்பாராத அசைவுகள் காரணமாக முற்றிலும் அப்பால். சிந்தியாவின் எதிர்பார்ப்புகளைத் தவிர்க்க விரும்பியபோது அது மிகவும் தாமதமானது. அவளால் தப்பிக்க முடியாவிட்டால் அவள் தப்பிக்க மாட்டாள். சிந்தியா அகிலன் தன் கழுத்தைக் கடிக்க அனுமதித்தாள். அதே நேரத்தில் அவள் அகிலனின் மார்பில் சிக்கிய வாளை வெறித்தனமாக முறுக்கி அவன் இதயத்தை நசுக்க முயன்றாள். இருப்பினும் அவள் எவ்வளவுதான் வாளை கிளறிவிட்டாலும் அகிலன் பலவீனத்தின் எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை. மாறாக அவன் இன்னும் அதிகமாகப் படித்தான். இந்த கட்டத்தில் சிந்தியா இறுதியாக பீதியடையத் தொடங்கினார். ஆனாலும் இந்த நேரத்தில் அகில சிந்தியாவின் கழுத்தைக் கடித்ததால் இன்னும் பீதியடைந்தார். ஏனென்றால் அவளது தோலைத் துளைக்க முடியவில்லை என்பதை அவன் அதிர்ச்சியூட்டும் வகையில் கண்டுபிடித்தான். சிந்தியா தடித்த தோலைக் கொண்டவள் அல்ல, ஆனால் புனித ஒளி கவசம் அவளை அகிலனின் பற்களிலிருந்து பாதுகாத்தது. ஆரம்பத்தில் அகிலனின் நைட் ரேங்க் சிந்தியாவின் தரத்தை விடக் குறைவாக இருந்தது. எனவே அவன் தனது பற்களைப் பயன்படுத்தி அவளுடைய பாதுகாப்பை உடைக்க முடியாதது நியாயமானது. சிந்தியா அகிலனை கேவலமாக சிரித்தபடியே கேட்டாள், "நீ என்ன மிருகமா, என கடிச்ச கொள்ளலாம் என்று நினைக்கிற?" அதைக் கேட்டு அகிலன் சிரித்தான். சிந்தியா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சாகப் போற உனக்கு கேள்வி வரியா? சரி கேளு. இப்போ நீ கடலுக்குள்ள இருக்க, உன்னை கொல்ல சுறா வந்தா உன்னால எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? அதுக்கு சிந்தியா, அது எப்படி முடியும்? ஏன்னா அதுதானே அங்க ராஜா. சரியான பதில். அதுவே காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கிட்ட இருந்து மோதி ஜெயிக்க முடியுமா? நீ என்ன முட்டாளா? அது எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன்னா அதுதாண்டா அங்க ராஜா. சரியான பதில் சிந்தியா. சரியான பதிலுக்கு சிந்தியா, இதையெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குற? ஏன்னா இந்த கேள்விலதான் உனக்கான பதில் ஒன்னு இருக்கு. நீ உன் வாளால குத்தியும் நான் இன்னும் சாகாம இருக்கேன்னு ஏன் யோசிச்சியா? உன்னை அடிக்க என் கைகள் பயன்படுத்தாம உன்னை கடிக்க வந்தது ஏன்னு யோசிச்சியா? அப்ப உன்கிட்ட சில கேள்வி கேட்டேனே, அதற்கான பதில் இதுலதான் அடங்கியிருக்கு. அகிலன் பேச பேச சிந்தியாவின் பயம் அதிகரித்தது. திடீரென்று அகிலனின் கோரைப் பற்கள் பெரிதாக தொடங்கியது. மேலும் அகிலனின் கோரை பற்களுக்கு முன்னால் சிந்தியாவின் புனித ஒளிக் கவசம் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றியது. அகிலன் கோரை பற்கள் சிந்தியாவின் கழுத்தில் ஆழமாகப் பதிந்தன. சிந்தியா கத்தினாள். அவள் கை வாளில் இன்னும் பலமாக அசைந்தது. இருப்பினும் வாள் அவரது உடலில் பாய்ந்ததில்லை என்பது போல அகிலன் பலமாக கடித்தான். சிந்தியாவை பயமுறுத்திய விஷயம் என்னவென்றால் அவளுடைய இரத்தம் வேகமாக வடிந்து அனைத்தையும் அகிலன் உறிஞ்சி எடுத்தது. நீ ஒரு பிசாச்சு. அவள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நடுக்கம் சிந்தியாவை சத்தமாக கத்த வைத்தது. ஆனால் அவள் வாயிலிருந்து வெளியேறியவுடன் அவளுடைய குரல் மெல்லிய கிசுகிசுப்பாக மாறியது. அவள் உடலில் இருந்த எல்லா வலிமையும் இரத்தத்துடன் சேர்ந்து வேகமாகக் கரைந்து போவது போல் உணர்ந்தாள். பலவீனமான சிந்தியா தரையில் சரிந்தாள். படிப்படியாக சரிந்து கொண்டிருந்த சிந்தியாவின் உச்சியில் இருந்த அகிலன் தொடர்ந்து உறிஞ்சிக் கொண்டே இருந்தான். ஆகா, இந்த இனிய சுவை! அவனால் விலகிச் செல்ல முடியவில்லை. உண்மையில் சிந்தியா சுயநினைவை இழந்தபோது ஆபத்து முடிந்துவிட்டது என்பதை அகிலன் ஏற்கனவே அறிந்திருந்தான். இருப்பினும் அவன் அவளை விட்டு விலக விரும்பவில்லை. அவளது இரத்த வம்சாவளியின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு உள்ளுணர்வு அகிலனை நிறுத்த முடியாமல் செய்தது. அவளை உறிஞ்சி உலரவை. முன்பு அகிலன் இரத்தம் குடித்தபோது அதை ரசித்தான். ஆனால் அது இவ்வளவு அடிமையாக்கும் உணர்வை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அப்போது அகிலன் இறந்தவர்களின் இரத்தத்தை மட்டுமே கொடுத்திருந்தான். இப்போது போலல்லாமல் அவன் அதை புதிதாக சாப்பிட்ட இடத்தில். இந்த உலகத்தின் காட்டேரிகளுக்கு இது சரியான வழியாக இருக்குமா? அவனது மனதில் இருந்த கடைசி பகுத்தறிவு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோலினிடம் அகிலனிடம் கூறியது. இல்லையென்றால் சிந்தியா உண்மையிலேயே வெறுத்துப் போய்விடுவார். நிச்சயமாக இந்த பைத்தியக்காரப் பெண் இறப்பதைப் பற்றி அவன் கவலைப்படவில்லை. உண்மையில்
இந்த பைத்தியக்காரப் பெண் அவனுக்குச் செய்ததைக் கொண்டு அகிலன் அவளை எந்த வருத்தமும் இல்லாமல் கொல்ல முடியும். ஆனால் இந்த வழியில் அல்ல. இந்த உலகத்திற்கு வந்ததிலிருந்து அகிலன்தான் ஒரு காட்டேரி போன்ற உயிரினமாக மாறிவிட்டதாக யூகித்தான். ஆனால் மனிதநேயம் இல்லாத பிசாச்சாக, இரத்த வெறி கொண்ட மிருகமாக மாற விரும்பவில்லை. நிறுத்து, நிறுத்து! தன் மனதில் இருந்த கடைசி பகுத்தறிவை பயன்படுத்தி அகிலன் சிந்தியாவின் கழுத்திலிருந்து விடுபட முயன்றான். ஆனால் அவன் விலகிச் செல்ல முடிவு செய்த தருணத்தில் சிந்தியாவின் கழுத்துப் பகுதியில் திடீரென்று ஒரு வலுவான உறிஞ்சுதல் தோன்றியது. இந்த உறிஞ்சுதல் அகிலன் இரத்தத்தை உடனடியாக கொதிப்படையச் செய்தது. அது அவனது கோரை பற்கள் வழியாக சிந்தியாவின் உடலுக்குள் பாயப்போவது போல. இது அகிலன் புத்திசாலித்தனத்தை பயமுறுத்தியது. அவன் அவசரமாக தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி பற்களைப் பிடுங்கினார். கிராக்! நான்! அகிலன் விரைவாக சிந்தியாவின் உடலிலிருந்து விலகி நீடித்த பயத்தால் பெரிதும் மூச்சுத் திணறினான். ஒரு பேரழிவிலிருந்து தப்பிய நிம்மதி உணர்வு எழுந்தது. இந்த உலகில் காட்டேரிகளைப் பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை அவன் திடீரென்று உணர்ந்தான். முன்பு போலவே அவன் கிட்டத்தட்ட சிந்தியாவால் ஈர்க்கப்பட்டார். என்ன நடக்கிறது? அகிலன் மிகவும் குழப்பம் அடைந்தான். பச்சையாக உணவளிப்பதன் ஆபத்து இவ்வளவு அதிகமாக இருக்க முடியுமா? இறந்த மனிதர்கள் அல்லது இறந்த விலங்குகளிடமிருந்து விதிவிலக்கு இல்லாமல் அனைவரும் வருவதற்கு முன்பு அகிலன் உட்கொண்ட புதிய இரத்தம். ஒரு உயிருள்ள மனிதனின் இரத்தத்தை நேரடியாக விழுங்குவது உண்மையிலேயே அவனுக்கு முதல் முறை. இப்படி ஒரு விசித்திரமான சூழ்நிலை ஏற்படும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அகிலன் திடீரென்று உணர்ந்தார். இப்போது நடந்தது புகழ்பெற்ற முதல் இருக்க முடியுமா? அது உண்மையிலேயே அப்படியானால் இப்போது சிந்தியா தரையில் படுத்திருக்கும் குதிரை வீரரை அவனது இதயம் படபடவென்று பார்த்தான் அகிலன். எல்லாவற்றிற்கும் மேலாக முதல் அரவணைப்பின் அந்த நினைவூட்டும் விழா பாதியிலேயே அவனால் குறுக்கிடப்பட்டது. எனவே சிந்தியா வெற்றிகரமாக தனது சொந்தமாக மாற்றப்பட்டார். உறவினர்! அகிலன் தனது மார்பிலிருந்து நீண்ட வாளை வெளியே எடுத்தான். உடனடியாக வலியால் முகம் சுளித்தான். வேகத்தைக் குறைத்த பிறகு அவன் விரைவாக சிந்தியாவின் அருகில் நடந்து சென்று நீண்ட வாளை அவள் தொண்டையில் வைத்தான். அதே நேரத்தில் அவன் சிந்தியா, சிந்தியா என்று கூட்டிட்டான். அகிலன் அழைப்பைக் கேட்டது போல் சிந்தியா திடீரென்று கண்களைத் திறந்தாள். ஆனால் அவளுடைய கண்கள் மிகவும் விசித்திரமாக இருந்தன. ஒரு நல்ல மனிதனின் கண்களைப் போல இல்லாமல் மாறாக ஒரு பொம்மையைப் போல, ஒரு நடைப்பெணம் போல. அவள் நடிக்கிறாள் என்று அகிலன் கவலைப்பட்டான். அதனால் அவன் அவள் வலது காலை நீண்ட வாளால் துளைத்தான். இருப்பினும் சிந்தியா தனது சொந்த காலை மட்டுமே பார்த்தாள். பின்னர் அகிலனை பார்த்தாள். பின்னர் மீண்டும் மயக்கத்தில் விழுந்தாள். அவள் ஒரு முட்டாள் ஆகிவிட்டாளா? அகிலன் தலையை சொரிந்தான். தோல்வியுற்ற முதல் அரவணைப்பு ஒரு மனநிலை தெரியாத முட்டாளை உருவாக்குமா? எழுந்திரு லூசு! அகிலன் திடீரென்று கட்டளையிட முயன்றான். ஸ்ரூர்! சிந்தியா விரைவாக தரையில் இருந்து எழுந்து அகிலன் முன் நின்றாள். எனவே அவள் என் கட்டளைகளைப் புரிந்து கொள்கிறாள் என்று அகிலன் உணர்ந்தான். உங்கள் பெயர் என்ன? நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? அகிலன் இன்னும் சில கேள்விகளைக் கேட்க முயன்றார். விதிவிலக்கு இல்லாமல் அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கையை உயர்த்து! உட்காருங்க! படு! இருப்பினும் அகிலன் வெளிப்படையான கட்டளைகளை வழங்கியபோது சிந்தியா அவற்றையெல்லாம் தவறாமல் பின்பற்றினார். இந்த நேரத்தில் இந்த பைத்தியக்காரப் பெண் தனது சொந்த அடிமையைப் போன்ற ஒரு உயிரினமாக மாறிவிட்டாள் என்பதை அவன் இறுதியாகப் புரிந்து கொண்டான். அவளுக்கு சொந்தமாக எந்த எண்ணங்களும் இனி இல்லை. அகிலன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மட்டுமே தெரியும். அகிலன் தனது கன்னத்தை சொரிந்து பின்னர் நீண்ட வாளை சிந்தியாவிடம் கொடுத்து கட்டளையிட்டான். என்னை குத்து! எந்த பதிலும் இல்லை. அப்போ உன்னை நீயே குத்திக்கோ! எந்த தயக்கமும் இல்லாமல் சிந்தியா தன்னை வயிற்றில் குத்திக் கொண்டாள். அப்போதுதான் அகிலன் புரிந்து கொண்டான். சிந்தியாவால் தனக்கு தீங்கு விளைவிக்கும் கட்டளையை ஏற்க முடியாது. மேலும் குத்தப்பட்ட வயிற்றிலும் அகிலன் முன்பு குத்தியவளது காலிலும் ஏற்பட்ட காயங்களிலிருந்து அதிக இரத்தம் வரவில்லை என்பதையும் அவன் கவனித்தான். அவளால் தன் இரத்த ஓட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என்று தோன்றியது. அகிலன் வாளை திரும்பப் பெற்று அதை நேரடியாக சிந்தியாவின் இதயத்தில் குத்தினான். இந்தப் பெண் தப்பிக்கவில்லை. கண் சிமிட்டக்கூட இல்லை. அவன் வாளை வெளியே எடுத்தான்.
சிந்தியா இன்னும் அந்த இடத்திலேயே உறுதியாக நின்றாள். உயிருக்கு ஆபத்தான காயங்கள் இனி இல்லை என்று தோன்றியது. வலியின் உணர்வு கூட இல்லாமல் போய்விட்டது. அகிலன் திடீரென்று கொஞ்சம் பொறாமைப்பட்டான். பாதியிலேயே குறுக்கிடப்பட்ட முதல் அரவணைப்பால் உருவாக்கப்பட்ட இந்த உயிரினத்தை அழைக்க முடியும் என்று அவன் நினைத்தான். ஒரு இரத்த அடிமை.